சிறப்பு. அமர்வு மூன்றிற்குள் நுழைகிறோம். இரண்டு பேராசிரியர்கள், இரண்டு மிக பெரும் ஆளுமைகள் தங்களுடைய வளமை உரையை வழங்கியதற்கு பின்பு மூன்றாவதாக வரக்கூடிய பேச்சாளர் எந்த தகவலை தரப்போகிறார் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தனை தகவல்களும் இங்கு அளிக்கப்பட்டு உள்ளன இந்த இரண்டு அமர்வுகளிலும். தற்போது மூன்றாவதாக நம்மிடையே தன்னுடைய வளமையான ஆய்வை, தன் பேருரையை வழங்க காத்திருக்கிறார் மேன்மைமிகு சொல்வேந்தர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், தணிக்கை அதிகாரியாக, தணிக்கை கணக்காளராக கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேல் பஹ்ரைனில் பணியாற்றி வருகிறார் ஒரு முன்னணி நிறுவனத்தில். அது மட்டுமல்ல, இந்த தணிக்கை கணக்கு அதிகாரிகளுக்கு உண்டான ஒரு கழகத்தில் அவர் தலைவராகவும் இருந்திருக்கிறார். மேலும் அவர் மேக்ஸ்வெல் லீடர்ஷிப் அவர்களால் சான்றிதழ் பெறப்பட்ட ஒரு பயிற்சியாளர், பேச்சாளர் மற்றும் மதியுரையாளராக இருக்கிறார். இவருடைய பயிற்சி வகுப்புகளால் இங்கு பஹ்ரைனில் உள்ள பல நிறுவனங்கள் பயன்பெற்று வருகின்றன. இங்குள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அவர் தொடர்ந்து தன்னுடைய பயிற்சி வகுப்புகளை மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர் பெருமக்களுக்கும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அவர் பல தலைப்புகளில் அவருடைய பயிற்சியை வழங்கி இருக்கிறார். அந்த தலைப்புகளை நான் படிக்க வேண்டும் என்றால் அதற்கே அடுத்த அரை மணி நேரம் செலவிடும். அத்தனை நல்ல ஒரு நிகழ்ச்சிகளை இங்கு வழங்கி இருக்கிறார். அவர் டோஸ்ட் மாஸ்டர், ஆங்கில டோஸ்ட் மாஸ்டர் அமைப்பில் ஒரு ஒரு சீனியர் உறுப்பினர். அதன் மூலமாக இங்குள்ள புதிய டோஸ்ட் மாஸ்டர்களுக்கு அவர் லீடர்ஷிப் மற்றும் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக தொடர்ந்து நிறைய பயிற்சி பட்டறைகளை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய டோஸ்ட் மாஸ்டர் பயணத்தில் கிட்டத்தட்ட 30-40க்கு மேற்பட்ட பேச்சு போட்டிகளில் வென்று இருக்கிறார். நகைச்சுவை பேச்சு போட்டிகளாக இருக்கட்டும், வெறும் சீரியஸான பேச்சு போட்டிகளாக இருக்கட்டும், அதிலெல்லாம் அவர் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். தன்னுடைய மன்ற அளவில், பகுதி அளவில், கோட்ட அளவில், மாவட்ட அளவில், இப்படி பல வகையான வெற்றிகளை அவர் சூடியிருக்கிறார். இன்று அவர் தமிழ் இலக்கியமும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பில் நம்மிடையே ஒரு பேருரையாற்ற காத்திருக்கிறார். அமர்வு மூன்றின் அதிபராக மேன்மைமிகு சொல்வேந்தர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை உங்கள் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களுடன் அவைக்கு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, அவை உங்கள் வசம். நன்றி சொல்வேந்தர் பொன்சங்கரமணியன் அவர்களே. கேட்கிறதா எனது ஒலி? தெளிவாக கேட்கிறது ஐயா. நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எம்ஜிஆர் ஜானகி அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி நிர்வாகத்திற்கும், சொல்வேந்தர் மன்றத்திற்கும், தலைவர் பொன்சங்கரமணியன் அவர்களுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு நாட்களுக்கு பின் தமிழில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. 10வது வரை நான் தமிழ் படித்தேன். அதற்கு பிறகு அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் சமஸ்கிருத மொழியை தேர்ந்தெடுத்தேன். அதிக மதிப்பெண் கிடைத்ததா என்பது வேற விஷயம். அது மற்றொரு நாள் அதை பற்றி பேசலாம். ஆனால் தமிழ் படிப்பதை நிறுத்தவில்லை. புத்தகங்களை படித்துக் கொண்டு தான் இருந்தேன். கல்லூரி நாட்களில் அனைவருக்கும் வருகின்ற ஒரு நோய் எனக்கும் வந்தது. காதல் அல்ல, கவிதையை எழுதுவது. எழுதினேன். பாட புத்தகத்தில் அனைத்து பக்கத்திலும் கவிதையே எழுதினேன். அதை படிப்பதற்கு எனக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. நல்ல வேளை எனது தமிழ் ஆசிரியர் அருணாச்சலம் ஐயா அவர்கள் அதை படிக்கவில்லை. படித்திருந்தால் அவர் கையில் வைத்திருக்கிற கம்பை வைத்து என்னை அடித்தே கொண்டிருப்பார். அந்த கவிதைகளை நான் கிழித்து போட்டு விட்டேன். ஆனால் இந்த பேச்சு என் கவிதையை பற்றியது அல்ல. தமிழ் இலக்கியமும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பு எனக்கு அளிக்கப்பட்டது. பொன்சங்கரமணியன் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து, மீனாட்சி, நீங்கள் இந்த மாதிரி தரப்பில் பேசணும் அப்படின்னாரு.
நான் சொன்னேன், தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய புலமை இல்லை அதில். நான் ஒரு பட்டய கணக்காளன். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது கூட எனக்கு வந்து ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நான் எப்படி பேசுறதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் நல்லா பேசுவீங்க அப்படின்னாரு. ஆனால் இது எனக்கு தெரியாத விஷயமே அப்படின்னு சொன்னேன். அது அவர் சொன்னார், அதான் உங்களோட சிறப்பே, தெரியாத விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப அருமையாக பேசுவீங்க அப்படின்னாரு. அவர் கொடுத்த அந்த ஊக்கம் மற்றும் அது மட்டும் இல்லை, நான் வந்து பேச போகிறது இந்த காணொலியில் தான், நேராக பேச போகிறது இல்லை. அதனால் உங்களுக்கு கோவம் வந்தால் கூட நீ அடிக்க முடியாது. அந்த தைரியத்தில் தான் நான் அந்த தலைப்பை பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ தலைப்பில் வந்து தமிழ் இலக்கியமும் செயற்கை நுண்ணறிவுன்னு இருக்குது. இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். தமிழ் இலக்கியம்னு ஒரு பக்கம், செயற்கை நுண்ணறிவுன்னு இன்னொரு பக்கம். இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத பார்க்கும்போதில் அதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயம் நுண்ணறிவு. நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். அது எதை பற்றியுமே அலசி ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை வந்து நல்ல முழுமையாக கற்றுக்கிறது தான் வந்து நுண்ணறிவு. இப்போ நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறீங்க இல்லையா, ஒரு பாடம் படிக்கிறீங்கனாக்கா, இந்த பாட புத்தகத்தில் மட்டும் படிக்காமல் அதை பற்றி அந்த துறையை சார்ந்த நிபுணர்கள் வந்து புத்தகம் எழுதியிருப்பார்கள், அதையும் படிக்க வேண்டும். ஒரு நிபுணர் அல்ல, இரண்டு மூன்று நிபுணர்கள் எழுதி படிக்க வேண்டும். எதற்காக படிக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நிபுணரும் ஒவ்வொரு கோணத்தில் அந்த விஷயத்தை பார்ப்பார்கள். ஒரே விஷயத்தை பலரும் பல கோணத்தில் பார்க்கக்கூடும். அப்படி அந்த அந்த கோணத்தில் அவர்கள் எழுதியதை நம்ம படிக்கும் பொழுது நமது அறிவு அகலப்படுத்தப்படுகிறது. ஆழம், அகலம் இது ரெண்டும் அவசியம். ஒரே விஷயத்தை பல கோணங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் சொல்லணும்னாக்கா, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து மழை பெய்யுதுன்னு விட்டுருவோம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மழை பெஞ்சதே இல்லை அப்படிம்பாங்க. அதில் நமக்கு ஒரு கேள்வி வரணும். எப்படி சொல்கிறாரு இந்த மாதிரி மழை பெஞ்சதில்லை அப்படின்ட்டு அதை கேட்கணும் நம்ம. அவர் அனுபவத்தை சொல்லலாம். இப்போ அனுபவத்தை சொல்கிறாங்க, நான் அப்படியே கேட்டு பேசாம கூட இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் வந்து எந்த மாதிரியான அனுபவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேள்வி கேட்கணும் நம்ம. அப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து கடந்த 10 வருஷத்தில் வந்து இது இப்போதான் வந்து பெரிய மழை அப்படிம்பாங்க. அப்போ 10 வருஷத்தில் வந்து எந்த மாதிரியான மழை பெஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு மழையின் ஆதிக்கம் இருந்திருக்கு, இதுதான் அதிகமா இல்லையா அப்படின்னு நம்ம போய் அதை ஆராயணும். அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அது உண்மைன்னு எடுத்துக்கூடாது, நம்ம ஆராயணும். அதைத்தான் நம்ம பொன்சங்கரமன் ஐயா வந்து அதை திருக்குறளில் ஒரு மாதிரி சொன்னார். அது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பொருள் எத்தன்மையாகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை பற்றி நிறைய கற்றுக்கணும், அலசி ஆராயணும். இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் வந்து புத்தகம் தான். ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னாக்கா லைப்ரரிக்கு போகணும், புத்தகத்தை எடுத்து படிக்கணும், இல்லைன்னா 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவோட தாக்கம் எப்படின்னாக்கா, உங்கள் கையிலே வந்து கைபேசி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தான் பார்த்தீங்க எல்லாமே 2 3 சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்க, வித்தியாசமாக சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்தீங்க. நீங்கள் உங்கள் கையிலே இருக்குது, கைவசமே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இந்த இந்த திருக்குறளுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எதுக்குனாக்கா, நம்மளே பார்த்தோம், ஒவ்வொரு செயலியும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நான் இன்னொரு ஒரு கோணத்தில் நான் இதை பார்க்குறேன். அதாவது, இப்போ நீங்கள் வந்து யூடியூப்போ இல்லைனாக்கா இன்ஸ்டாகிராமோ போய் ஒரு ரீல் பார்க்குறீங்கன்னாக்கா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கருத்து வந்து ஒரு காணொலியில் கிடைக்குது. நீங்கள் அதை லைக் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? அதை ஒத்த கருத்தை பேசக்கூடிய பல காணொளிகளை வந்து யூடியூப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுடைய அறிவு ஒரே ஒரு கருத்தை ஒட்டியே வளர்கிறது. இப்போ நீங்கள் அதை எதிர்த்து அதுக்கு எதிர்மறையான கருத்து இருக்கா, அதை பற்றி யார் பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தேடணும். அதை தேடி நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச கருத்தை மட்டுமே நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவை நீங்கள் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான சமமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் எங்களுக்கு இருந்தது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க கம்மி, பேசுனா கூட அது காணொலி கிடைக்காது, நம்ம தான் போய் பார்க்கணும் கேட்கணும். அதனால்
ஒரு கருத்தை மட்டுமே வச்சு நம்ம வளருறது அப்படிங்கிறது வந்து தாக்கம் இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு வந்து தாக்கம் ஜாஸ்தி. அதனால நீங்கள் வந்து அந்த எதிர்மறை கருத்தை தேடி போகணும். நீங்கள் இன்னைக்கு எதற்காக நம்ம வந்து எதிர்மறை கருத்தை தேடணும் அப்படின்னா, கத்தி வந்து பார்த்துருக்கீங்களா? கத்தியை வந்து நீங்கள் சாணம் பிடிப்பாங்க. அதோட எதனால் அந்த கத்தி எப்போ ஷார்ப் ஆகுது, இந்த கூர்மைத்தன்மை எப்போ கிடைக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது அதில். அந்த ஃப்ரிக்ஷன் வரும்போது தான் கத்தி கூர்மையாகுது. நம்ம அறிவும் அந்த கத்தியை மாதிரி தான். எதிர்மறை கருத்து வரும்போது தான் ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. அப்போ தான் நம்மளுடைய அறிவின் அகலமும் ஆழமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதை தவிச்சிட்டோம், அந்த அந்த ஒரு வாய்ப்பை விட்டோம்னாக்க நம்மளுடைய அறிவு மந்தமாக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு கருத்து அது ஒரே ஒரு பக்கம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல கோணத்தில் பார்க்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு வித்தியாசமாக நிறைய பேர் எழுதின புத்தகங்கள், நிறைய பேருடைய காணொளிகளை பார்க்கணும். ஆப்போசிட் வியூஸ் மேக்ஸ் யுவர் நாலேஜ் பெட்டர் அப்படிம்பாங்க. நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளுடைய அறிவு விஸ்தாரமாகும். அது முதல். இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்து உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன் வந்து நிறையா கற்றுக்கலாம். ஆனால் அது ஒரு பக்கமாக கூட உங்களை செலுத்த சான்ஸ் இருக்குது. அதனால திருவள்ளுவருடைய அந்த கூற்று இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே இப்போ நீங்கள் வந்து இது பார்த்துட்டீங்க. இதில் தான் இதான் வந்து பாரதியார்னு சொல்கிறாரு. பாரதியாரோட ஒரு ஒரு கவிதையில் சொல்கிறாரு, ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் ஒன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளியரோ அப்படிங்கிறாரு. அது அறிவு தான் தெய்வம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. இப்போ அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தேடல் தேடல் அவசியம். அந்த தேடலில் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க, முன்னாடி தான் மேடம் காமிச்சாங்க எப்படி வந்து தேடல் தப்பாக போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த அறிவு தேடல் அவசியம். தேடல் வந்து எல்லா கோணத்தையும் நம்ம தேடணும். எல்லா கோணத்தையும் நம்ம படித்து நம்மளுடைய அறிவை நம்ம வந்து ஷார்ப்பாக்கிக்கணும். அது அது முக்கியம். எதற்காக முக்கியம் என்றால், இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன? செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனின் நுண்ணறிவின் பிரதிபலிப்பு தான், இல்லையா? நம்ம தானே உருவாக்குறோம் அதை. ஸோ நம்மளுடைய நுண்ணறிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அதே அளவுக்கு தான் செயற்கை நுண்ணறிவும் ஷார்ப்பாக இருக்கும். இது முதல்ல அஹ், பேராசிரியர் மனவழக்கன் பேசும்போது கூட சொன்னார், ஒரு திருக்குறள் அதுவே உருவாக்கிச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு தான் சாட்ஜிபிட்டியில் வந்து கேட்டேன், இந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தில் வந்து அறிவு பற்றிய கூறுகள் என்ன இருக்கின்றன அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுத்துச்சு. அது என்னன்னாக்கா, கேட்டவர் அது கொடுத்த பதில் வந்து, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தப்பு எங்கே வந்ததுன்னா, அதுக்கு கீழே வந்து அது என்ன கொடுத்துச்சு, இது வந்து நாலடியார் 13 அப்படின்னு கொடுத்து. எனக்கு வந்து தமிழ் இலக்கியத்தில் அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்கிறது இருந்தோ உண்மைதான். ஆனால் திருக்குறள் தெரியும் எனக்கு. திருக்குறள் நான் படிச்சிருக்கேன். இது திருக்குறள் எனக்கு தெரியும். அப்போ தான் யோசித்தேன், இந்த செயற்கை நுண்ணறிவை எழுதியவர் யாரோ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அந்த குறை, மனிதனில் உள்ள குறை தான் செயற்கை நுண்ணறிவில் பிரதிபலிப்பாக வருகிறது, இல்லையா? இப்போ நம்ம ஒரு அறிவை நம்ம வந்து மேம்படுத்திக்கணும். அப்போ தான் செயற்கை நுண்ணறிவும் நல்ல ஒரு நமக்கு உபயோகப்படுற மாதிரி அதுவும் வேலை செய்யும். இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசும்போது இந்த வார்த்தை தான் புதியது. அதுதான் அவர் மனவன் ஐயாவும் சொன்னார். இந்த வார்த்தை புதியது, முன்னாலேயே இருந்திருக்குது. அந்த காலத்திலேருந்தே வந்து மனிதன் செய்யக்கூடிய செயல்களை ஒரு கருவி மூலம் செயல்படுத்துவதற்கு என்றுமே முனைந்துள்ளான். சங்க காலத்தில் இலக்கியத்திலே இருக்குது ஆக்சுவலி. இது வந்து சங்க கால இலக்கியத்தில் வந்து நீர்க்கடிகாரம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருவியை பற்றி பேசுகிறாங்க. அதாவது மன்னர்கள்லாம் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க நாழிகை கணக்காளர்கள் இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட வந்து நேரத்தை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களாம். அவங்க நீர்க்கடிகாரத்தை பயன்படுத்தி நேரம் குறித்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு 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 இலக்கியத்தில் இருக்குது. இப்போ நீர்க்கடிகாரம் என்பது மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயலை துரிதமாக செயல்படுத்துவதற்காக அவர்கள் கண்டுபிடித்தது அந்த காலத்தில். அதேமாரி தான் புறநானூற்றில் கூட வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு ஒரு ஒரு சொல் வருது. அதாவது இன்னைக்கு கால சொல்லணும்னா ஆட்டோ பைலட். இப்போ அந்த காலத்திலே அந்த அந்த மாதிரியான செயலிகள் இருந்திருக்கக்கூடும். இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேறு விவாதம். பட் இதில் வந்து எழுதியிருக்காங்க அதை பற்றி. அதனால் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து
முதல்லேருந்து இருந்திருக்கு. ஆனால் அதோட தாக்கம் இன்று அதிகம். இப்போ இயந்திரமயமாக்குதல் ஆனது இல்லையா? 19ஆம் நூற்றாண்டு முதல் பகுதியில், 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் இயந்திரமயமாக்குதல் ஆனபோது கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். மனிதன் செய்யக்கூடிய செயல்களை இயந்திரத்தின் மூலம் துரிதமாக செயல்படுத்துவதற்காக செயல் பண்ணது தான் இயந்திரங்கள்லாம். இன்னைக்கு அது தாக்கம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மென்பொருள் இல்லையா? அது இந்த இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு பூதாகாரமாக வளர்ந்துருக்கு. எங்கெல்லாம் அது அதன் தாக்கம் இருக்கிறது என்பது எல்லா இடத்துலையுமே இருக்குது இன்றைக்கி. அதுக்கு முக்கியமான காரணம் மென்பொருள். அந்த மென்பொருள் மூலம் அதன் தாக்கத்தை விரிவுபடுத்தியுள்ளார்கள். அதுதான் உண்மை. இப்போது இந்த இந்த இயந்திரத்தில் அந்த மென்பொருள் வந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு அஹ், பூதாகாரமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் வருது. ஒன்று நம்ம இலக்கியத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம். வள்ளுவர் சொன்ன மாதிரி சொல்லும்போது அதை பற்றி பேசும்போது, குறைகளை பற்றி பேசும்போது எனக்கு திருவிளையாடல்னு ஒரு படம் இருக்குது, ஒரு ஒரு திரைப்படம் இருக்கிறது. நீங்கள் பார்த்துருக்கலாம்னு தெரியல. பார்க்கலன்னா அதை பாருங்கள். அதில் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், நாகேஷ் நடிச்சிருப்பார். அதில் ஒரு ஒரு கவிதை போட்டி இருக்கும். இப்போ நாகேஷ் சிவாஜி கணேசன் எழுதிய பாட்டை எடுத்துன்னு போய் அந்த அரசவையில் கொடுத்துருவாரு. அரசனுக்கு பிடிச்சிரும், அவர் பரிசு கொடுத்துட்றேன் அப்படிம்பாரு. அப்போ தலைமை புலவர் நக்கீரன் சொல்லுவார், இல்லை இந்த பாட்டில் பிழை இருக்குது அப்படிம்பாரு. இப்போ நாகேஷ் சொல்லுவார், எவ்வளோ பிழை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி சமாளத்தை கொடுங்க அப்படிம்பாரு. இப்போ இந்த செயற்கை மென்பொருள் இருக்கிற குறைகள்லாம் நம்மளுடைய குறைகள் தான். நம்ம குறை எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அங்கேயும் குறை இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே அந்த விஷயம். ஸோ இந்த மென்பொருள் அப்படிங்கிறது நம்ம எழுதுகிற ஒரு இது. இந்த இந்த மென்பொருளை பற்றி பேசும்போது, இப்போ நம்ம உடல் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு கருவி தான் இல்லையா? நம்ம உடல் ஒரு கருவி, நம்ம மூளையும் ஒரு கருவி. இந்த ரெண்டையுமே சீராக செயல்படுத்துவது என்பது அப்படிங்கிறதுக்கு மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய மனது இதை கட்டுப்படுத்துகிறது இல்லையா? நாம் செயல்கூடிய செயல்களை நம்ம மனது தான் கட்டுப்படுத்துகிறது. இப்போ இந்த மனது அப்படிங்கிறது மென்பொருள் எடுத்துக்கொண்டோம்னா, அந்த மென்பொருளில் நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை செலுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய உடல், நம்முடைய மூளை நாம் நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ பயன்படுத்த முடியும். நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை படிக்கிறோம், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயத்துக்காக வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது அந்த அந்த மென்பொருளை பொறுத்தது. நம்ம மனசை திடமாகவும் நல்லாகவும் நல்ல ஒரு தன்மையோடு வைத்துக்கொண்டால் நமது செயல் நமது முன்னேற்றத்திற்கும் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும். அதே போல தான் அந்த மென்பொருள், செயற்கை நுண்ணறிவில் இருக்கிற மென்பொருள் கூட நமக்கு உதவுவதா இல்லை உதவப் போவது இல்லையா என்பதும் அந்த மென்பொருளின் தன்மையை பொறுத்தது. இப்போ தமிழ் இலக்கியத்தில் நம்ம இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் இலக்கியத்தில் தமிழ் தமிழ் என்று சொல்கிறா, தைரியடா தமிழ் சாதனை பல புரிந்திருக்கிறான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி சாதனை, இந்த மாதிரி நம்ம அந்த காலத்திலேயே மலேசியா, இந்தோனேஷியாலாம் போய் நம்மளுடைய மக்கள் அங்கே வேலை பார்த்து அங்கே ஆட்சி புரிந்து நம்முடைய கலாச்சாரத்தை அங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, சமுதாய கட்டமைப்பு. நம்ம இலக்கியத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதைத்தான் இலக்கியங்கள் கூறுகின்றன. ஸோ சமுதாய கட்டமைப்பு எவ்வாறு இருந்துள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சமுதாய கட்டமைப்பு நன்றாக இருக்கின்ற தருணத்தில் நமது சாதனையும் பெரிதாக இருக்கும். இப்போ ராஜராஜ சோழனோ இல்லை ராஜேந்திர சோழனோ இந்த சமுதாய கட்டமைப்பு மூலமாகத்தான் வந்தார்கள். இன்னைக்கு சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். மேற்கத்திய கலாச்சாரத்தின் பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவன் எல்லாருமே வெஸ்டர்ன் கல்ச்சரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம். தப்பு கிடையாது இதில். ஆனால் அது சமுதாய கட்டமைப்பை எந்த அளவுக்கு பாதிக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த மென்பொருளோட பூதாகார வளர்ச்சினால இந்த செயற்கை நுண்ணறிவோட வளர்ச்சி பெருசாக வந்திருக்கு. இப்போது ஆங்கிலத்தில் we are at cross roads அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னோம்னாக்கா நம்ம ஒரு முட்டுச்சந்தில் இருக்கோம் வச்சுக்கோங்க. வடிவேலு சொல்கிற மாதிரி ஒரு முட்டுச்சந்து. இப்போது சமுதாய கட்டமைப்பும்
செயற்கை நுண்ணறிவும் நேர்கொண்டு நிற்கின்றன. செயற்கை நுண்ணறிவோட தாக்கம் இந்த சமுதாய கட்டமைப்பின் மீது விடுகிறது. இப்போ சமுதாய கட்டமைப்பு சீராக இருக்கிறது என்றால் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த சமுதாய கட்டமைப்பு சீராக இல்லை என்றால் இந்த செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு அதன் தாக்கம் நம்மை அடிமையாக்கும். இதைத்தான் சுஜாதா அவருடைய கதையில் எண்ணினிய இயந்திரா என்ற கதை இப்போ படித்தீர்கள் என்றால் தெரியும். அது 80ல் எழுதப்பட்ட கதை, 2021 நடப்பதாக புனையப்பட்ட கதை. அதில் ஒரு சர்வாதிகாரி செயற்கை நுண்ணறிவை கொண்டு மக்களை அடிமையாக்குகிறார். ஸோ நம்ம சமுதாய கட்டமைப்பு சீராக இல்லாத பொழுது செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் நம்மை கட்டுப்படுத்தும். சமுதாய கட்டமைப்பு நன்றாக இருக்கின்ற தருணத்தில் செயற்கை நுண்ணறிவு நமக்கு சாதகமாக செயல்படும், நமக்கு உதவியாக இருக்கும், நம் முன்னேற்றத்திற்கு அது வழிவகுக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் மென்பொருள், நமது மனசு. இப்போ நம்ம மனசு எந்த அளவுக்கு நல்லதாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம எழுத போகிற விஷயம், செயற்கை நுண்ணறிவு நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம், நம்ம எந்த மாதிரியான மென்பொருளை எழுதுகிறோம் என்பது நம்மளுடைய மனதை பொறுத்தது. இப்போது இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் பலதரப்பட்ட கருத்துக்களை இருக்கின்றன. நல்ல கருத்துக்களும் இருக்குது, கெட்ட கருத்துக்களும் இருக்குது. நம்மளுடைய மனதை பொறுத்து நம்ம எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குறோம் மக்களுக்கு அப்படின்னு பார்க்கணும். நம்ம 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 தெளிவாக இருந்தோம்னா நம்ம கரெக்டாக எடுத்துப்போம். தெளிவாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம தப்பான வழிக்கு போக அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளுடைய மனசு அது ரெண்டாவது விஷயம். தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் இலக்கியம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம், மனிதன் எப்படி தன் மனத்தை திடமாக வைத்துக் கொள்ள முடியும். இப்போ திருக்குறள்லாம் படிச்சிங்கனாக்கா அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை இப்படி நாம் தரம் மிக்கதாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இலக்கியம் எல்லாமே இருக்குது. அதனால் மனசு அப்படிங்கிற ரெண்டாவது ஒரு இந்த நம்மளுடைய மென்பொருள் மனசு, இதை நம்ம நன்றாக வைத்துக் கொண்ட தருணத்தில் செயற்கை நுண்ணறிவு நமக்கு சாதகமாக வழிவகுக்கக்கூடும். ஸோ தமிழ் இலக்கியத்தை நம்ம படிக்க வேண்டிய நோக்கமே என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை தரமானதாக வச்சுக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தரமானதாக வச்சுக்கலாம், நம்மளோட மனசை நம்ம திடமாக வச்சுக்கிறோம், நல்ல மனசாக வச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது நாம் எழுதக்கூடிய மென்பொருளும் நமக்கு உபயோகமானதாக இருக்கும். இதுதான் இப்போது இன்னைக்கு நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அதனுடைய செயல் நமக்கு உதவிகரமான இருக்க வேண்டும், நமக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்போது ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, சமுதாய கட்டமைப்பு, அதை நம்ம எப்படி வச்சுருக்கோம், நம்ம அதை சரியாக வச்சுருக்கோமா, சீராக இருக்கிறதா. ரெண்டாவது நம்ம மனசு, நம்ம நிறையா வச்சுருக்கோமா, நம்ம நம்மளோட எண்ணங்கள் சரியான எண்ணங்களாக இருக்கா, நல்ல 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 எண்ணங்களாக இருக்கிறதா, நம்ம அதை ஒரு நல்ல இடம் நோக்கி கொண்டு செல்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இது ரெண்டு தான் செயற்கை நுண்ணறிவுக்கு அது நமக்கு உதவியதா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இப்போ தமிழ் இலக்கியம் படிக்கிறது இதுக்காக தான் நம்ம படிக்கணும். இப்போது இன்னைக்கு சூழலில் இப்போ நம்ம இப்போ ரெண்டு பேராசிரியர் பேசுனாங்க, ரெண்டு பேருமே நிறைய உதாரணம் கொடுத்தாங்க. கடைசியாக பேசின கூட எப்படி இந்த தவறான கருத்துக்களை தவறான சர்ச் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத காமிச்சாங்க. அதனால் நம்மளுடைய அறிவை நம்ம உயர்த்திக்கணும். ரெண்டாவது, நம்மளிலேருந்து தான் இந்த மென்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், மென்பொருள் எழுதக்கூடிய நபர்கள் வரப்போகிறார்கள். ஸோ நம்ம நம்மளுடைய சமுதாயத்தின் கட்டமைப்பை சீர்படுத்தி இந்த நல்ல எண்ணங்களை அனைவருக்கும் கொடுத்தால் அவர்கள் எழுதப்போகின்ற
அந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் இன்றைய தேதிக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். கடைசியாக நான் கூறிக்கொள்வது, நம்ம தமிழ் இலக்கியமும் செயற்கை நுண்ணறிவும் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டு கழித்து இதே தலைப்பில் பேசுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டீர்கள். இதே தலைப்பில் பேச போகிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு தமிழ் இலக்கியம் எப்படி செயற்கை நுண்ணறிவை நல்வழிப்படுத்தியது அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நீங்கள். அது முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னிலேருந்தே பரப்ப ஆரம்பிக்கணும். நம்ம பண்ண போகிற விஷயங்கள் இன்றிலிருந்து அதுதான் அதை முடிவு பண்ணும். 100 வருஷம் கழித்து இந்த தலைப்பில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதுக்கான பதில் நம்ம எப்படி இந்த சமுதாயத்தையும் நம்முடைய அறிவையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான். தமிழ் இலக்கியம் இருக்கும். தமிழ் இலக்கியம் செயற்கை நுண்ணறிவை செம்மைப்படுத்துமா என்பது நம் கையில் இருக்கிறது. நமக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தின் கையில் இருக்கிறது. நாம் எப்படி அடுத்த சந்ததியினரை தயார்படுத்துகிறோம் என்பதில் இருக்கிறது. இதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கல்லூரிக்கும் சொல்வேந்தர் தலைவருக்கும் நன்றியை கூறுகிறேன். ஐயா, கேள்வி பதில் இருக்கிறதா? இல்லை? சிறப்பு சிறப்பு ஐயா. மாணவிகளோ அவையோரோ ஐயாவிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏதும் கேள்விகள் இல்லாத பட்சத்தில் நாம் தொடர்ந்து செல்லலாம். மிக அற்புதமான ஒரு உரையை தந்திருக்கிறார் மென்மைமிகு சொல்வேந்தர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஒரு புது கோணத்தில் இந்த தமிழ் இலக்கியத்தையும் செயற்கை நுண்ணறிவையும் இணைத்து ஒரு உரையாக கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய அறிவு கண்களை ஒரு சற்று திறந்துதான் பார்க்கிறது என்று சொல்லலாம். அந்த சமுதாய கட்டமைப்பு சீராக இருந்தால் செயற்கை நுண்ணறிவு நமக்கு சாதகமாக பயன்படும் என்ற ஒரு செய்தி ஒரு புதிதாக சிந்தித்து பார்க்க முடிகிறது. ஒரு அற்புதமான உரை, அனைவருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு உரையாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அனைவரும் ஒரு பலத்த கைத்தட்டல்களை ஐயா மேன்மைமிகு சொல்வேந்தர் மீனாட்சி சுந்தரம் அவர்களின் உரைக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. 3 ஆய்வு வழமையர்கள் தற்பொழுது ஒரு நல்லதொரு உரையை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு வளமையான கருத்துக்களை நமக்கு இங்கே வழங்கி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு கருத்தரங்கம் இங்கே வெளிநாடுகளில், அரபு நாடுகள் போன்ற அல்லது மேற்கத்திய நாடுகளில் நடப்பதாக இருந்தால் இதற்கு ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு $100 பணம் செலுத்தி தான் இது போன்ற கருத்தரங்குக்குள் நுழையவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு வளமான கருத்துகள். இதை நாம் நம்முடைய மதிப்புமிக்க நேரத்தை செலவிட்டு மிகவும் ஒரு ஒரு பயனீட்டாளர்களாக இருக்கிறோம் என்றால் அந்த 3 ஆய்வு வழமையர்களுக்கும் 3 அமர்வை நமக்கு சிறப்பாக தந்த அந்த பேச்சாளர்களுக்கு நம்முடைய பலத்த கைத்தட்டல்களை, அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களை பரிசாக வழங்க வேண்டும்.